வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கடல் காற்றும் நிலக்காற்றும் கடலோரத்தில் படகு போக்குவரத்திற்கு பெரிதும் உதவுவதால் மீனவர்களோட தினசரி நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ கடல் காற்று நிலக்காற்று, ஸோ இது ரெண்டு இருக்கிறதுனால தான் படகுகள் போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீனவர்கள் காலையில ரொம்ப விடிய காலையில பாத்தீங்கன்னா மீனுக்கு பிடிக்க கடலுக்கு செல்வாங்க. அப்ப நிலக்காற்று இருக்கும். மாலையில ரிட்டர்ன் வர்றப்போ கடற்காற்று அவங்களுக்கு உதவுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து, மலைக்காற்றும் பள்ளத்தாக்கு காற்றும் மலை உச்சி மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளின் வானிலையை பெரிதும் பாதிக்கிறது. ஸோ மலைக்காற்றும் பள்ளத்தாக்கு காற்றும், ஓகேவா, இது ரெண்டும் மலை உச்சி மற்றும் பள்ளத்தாக்கு பகுதியோட வானிலையை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது மலை உச்சியை காலையிலும் பள்ளத்தாக்கை மாலையிலும் தெளிவாக காண முடிகிறது. ஆனால் மலை உச்சியானது மாலை வேளையில் மேலே உயரும் போது பள்ளத்தாக்கு காற்றினால் உருவான மேகங்களால் சுடப்படுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈவினிங் ஆக ஆக மலை பிரதேசங்கள்ல ஃபுல்லா மேகங்கள் சூழ்ந்திருக்கும். அதுக்கு காரணம் அந்த பள்ளத்தாக்கு காற்று. அந்த பள்ளத்தாக்கு காற்று என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அது மேல உயர்ந்துகிட்டே போறதுனால மேகம் ஃபுல்லாவே மறைச்சிருது மலைப்பகுதியில. அதே இது பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய இடத்துல காலையில என்ன செய்யும், கீழிறங்கும். இந்த மலைக்காற்று கீழே இறங்கும். அப்படி இறங்குறதுனால பள்ளத்தாக்கு பகுதி ஃபுல்லாவே உங்களுக்கு மேகங்களால சூழப்பட்டிருக்கும். அதை மூடு பனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் அந்த மலைக்காற்று கீழே இறங்குறதுனாலதான். இந்த மூடு பனி ஏமன் போன்ற வறண்ட பகுதிகளில் விவசாயம் செய்ய பெரிதும் பயன்படுகிறது. இந்த மூடு பனி எங்க பயன்படுகிறதுனா ஏமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வறண்ட பகுதிகளில் விவசாயம் செய்ய பயன்படுகிறது. அடுத்து, ஜெட் காற்றுகளின் அலையான வடிவத்திற்கு ராஸ்பி அலைகள், ராஸ்பி வேவ்ஸ் என்று பெயர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே லைன் கொடுத்து கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஜெட் காற்றுகளின் அலையான வடிவத்திற்கு டேஸ் என்று பெயர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு பெயர். அடுத்து, ஜெட் காற்றுகள் இரண்டாவது உலகப் போரின் போது ஜெட் விமானிகள் அதிக உயரத்தில் உணர்ந்த வலிமையான காற்றின் எதிர்வினையின் விளைவை கொண்டு கண்டறியப்பட்டது. ஸோ ஜெட் காற்றின் ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த காற்று பகுதியில தான் ஜெட் விமானங்கள் பயணிக்க முடியும். ஸோ அப்போ அந்த ஜெட் விமானிகள் உயரம் போகிறதுக்கு எதிர் திசையில வலிமையான காத்து அவங்களுக்கு உயர போக விடாம இருந்துச்சான். அப்பதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் ஜெட் காற்றுகள் அப்படின்னு. இது எப்பனா இரண்டாம் உலகப் போரின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து, ஹைட்ரோமீட்டர், ஈரப்பதமானி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பகுதியில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளக்க உதவுகிறது. ஒரு பகுதியில் உள்ள ஈரப்பதத்தை அளக்க உதவுகிறது ஹைட்ரோமீட்டர், ஈரப்பதமானி. அடுத்து, சமமேக கோடுகள். சமமேக கோடுகள்னா ஒரே அளவுல மேகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய கற்பனை கோடுகளுக்கு தான் சமமேக கோடுகள், இல்லைன்னா ஐசோநெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐசோநெப்ஸ், சமமேக கோடுகள். அடுத்து, மிக வறண்ட பகுதியில மழை துளியானது தரைப்பகுதியை வந்தடைவதற்கு முன்னவே ஆவியாகணும். ஏன்னா அங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கீழே வெப்பமா இருக்கும். வறண்ட பகுதிங்கிறப்போ உங்களுக்கு வெப்பம் இருக்கும். அப்ப அந்த மழைத்துளி பூமியை டச் பண்றதுக்குள்ள என்ன ஆயிரும்னா, அந்த மழைத்துளிகள் எல்லாமே ஆவியாகி போயிருது. அதனால அது இன்னும் மேல அந்த பகுதி வறண்டுதான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, அமிலமலை ரொம்ப முக்கியம். ஆசிட் ரெயின். அமிலமலை அப்படிங்கிறது அதுல என்ன இருக்குன்னா, அதிக அளவிலான ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ள அமிலம் நிறைந்த மலை தான் அமிலமலைன்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் அணுக்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எரிமலையில இருந்து வெளிவரக்கூடிய வாயு, அது மட்டும் இல்லாம நம்ம மனித நடவடிக்கைகளால வெளியேறக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த சேர்மங்கள்லாம் சேர்றதுனாலதான் இந்த அமிலமலை அப்படிங்கிறது உருவாகிறது. அமிலமலை உருவாகிறதுக்கு என்னது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்பர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும், இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சேர்மங்கள் என்ன பண்ணுன்னா, மேல மேல செல்லும் போது, அதிகமான உயரத்துக்கு செல்லும் போது அங்க நீர் உறிஞ்சும் அணுக்களாக நீராவி, ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்களோட எதிர்வினை புரிகிறதுனால அமில நீரா மாறி கீழே விழுகுது. ஓகேவா, இதுதான் நம்ம அமிலமலை அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்துக்குமே தீங்கு விளைக்கும். தாவரமா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், சுற்றுச்சூழலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த அமிலமலை என்பது தீங்கு விளைவிக்க கூடியது. இந்த அமிலமலையில என்ன இருக்கு, எதனால ஏற்படுதுன்னா சல்பர் டை ஆக்சைடுனாலும் நைட்ரஜன் ஆக்சைடுனாலும்.
அடுத்து இயல்பான இந்த அமிலமலையில வந்து கார்போனிக் அமிலம் கலந்துருக்குமா? ஓகேவா, கார்போனிக் அமிலம் கலந்துள்ளதுனால சிறிதளவு அமிலத்தன்மை தான் காணப்படும். அதோட pH அளவு வந்து 5.6 இருந்தா அது இயல்பான மலை. அது இது இந்த 5.6க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா அதுதான் அமிலமலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ pHோட மதிப்பு வந்து அமிலமலையா இருக்கணும்னா அதுக்கு வந்து 5.6 விட கம்மியா இருக்கணும். ஓகேவா, ஸோ நார்மல் மலையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈக்குவல் டு 5.6 இருக்கணும் pH அளவு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமிலமலையை குறைப்பதற்கான சிறந்த வழி வந்து சூரிய மற்றும் காற்று சக்தியை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்துறது தான். அதாவது அந்த சல்ஃபர் டை ஆக்சைடையும் நைட்ரஜன் ஆக்சைடையும் வெளிவிடாமல் நம்ம குறைக்கிறது தான் வந்து இதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்தை பயன்படுத்தணும். புதைப்படிவ எரிபொருட்களோட பயன்பாட்டை குறைக்கணும். இந்த நிலக்கரி அது மாதிரி இருக்கு இல்லையா, அதோட பயன்பாட்டை நம்ம குறைச்சோம்னாலே இந்த அமிலமலை என்பது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அளவு குறையும். அடுத்து கிளவுட் சீடிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால், செயற்கையா மழையை உருவாக்குறது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து மேக விதைப்புன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா வறட்சி நிலவிக்கிட்டே இருக்குவாங்க, மழையே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மழையை செயற்கையா உருவாக்குவாங்க. அதுக்கு தான் வந்து மேக விதைப்பு அப்படிங்கிற முறையை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது மேகங்களில் பனிப்படிகங்களை உருவாக்கும் அறிவை அடிப்படையாக கொண்டது. மேகத்தில் பனிப்படிவங்களை உருவாக்கும் அறிவை அடிப்படையாக கொண்டது. இது என்ன செய்வாங்கன்னா விமானத்தின் மூலமா பறந்து வறண்ட பனிக்கட்டிகள், அதாவது திட கார்பன் டை ஆக்சைடை மேகத்துல தூவி விட்டுருவாங்க. ஸோ அப்படி தூவி விடுறதுனால அது என்ன செய்யும், அந்த பனிப்படிகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மேகங்கள் வந்து திரண்ட மேகத்தை உருவாக்கும். அதுக்கப்புறமா அது என்ன செய்யும், அந்த பனிப்படிகங்கள் வளர்ந்து கீழே வரும்போது அது உருகி மழையா பொழியுது. இதுதான் வந்து மேக விதைப்பு. ஸோ அதுக்காக எதை வச்சு விதைக்கிறாங்க, திட கார்பன் டை ஆக்சைடு வறண்ட பனிப்படிகங்கள், அது வந்து சாலிடா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மேகத்துல தூவுறதுனால. இந்த மேகமானது நீராவியால் பூரித நிலையை அடைவதில்லை என்றால் மேக விதைப்பு முறையானது வெற்றி அடையாது. ஸோ அந்த மேகம் வந்து நீராவியால அந்த நிலையை அடையலை அப்படின்னா அங்க வந்து இந்த மேக விதைப்பை நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ ஓகேவா, ஆனால் அது வந்து அப்படி நடக்கலை. என்னவா மாறுது, அந்த திரண்ட மேகங்கள் எல்லாமே உருகி அதுக்கப்புறம் மழையா பெய்யுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரே அளவு மழை பெய்யும் பகுதியை இணைக்கும் கற்பனை கோடு வந்து சமமழை கோடு அப்படின்னு சொல்றாங்க. ஐசோஹைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோடு உள்ள வரைபடத்தை வந்து என்ன பண்ணணும்னா ஐசோஹைட் லைன் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமமழை கோடுனா ஒரு பகுதியில மட்டும் குறிப்பிட்ட காலவெளியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரே அளவு மழை பெய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை இணைக்கக்கூடிய கற்பனை கோடு தான் சமமழை கோடு. மழைத்தடை மழை முறையில் உயரம் அதிகரிக்கும் போது மழைப்பொழிவும் அதிகரிக்கிறது. உயரம் அதிகரிக்க என்ன ஆகுது, மழைப்பொழிவும் அதிகமாகுது. ஸோ அப்போ அதிகமான மழை பெய்யும் உயரமான பகுதியை தான் என்ன சொல்றாங்க, அதிக மழைக்கோடு அப்படின்னு சொல்றாங்க. இக்கோட்டிற்கு மேல் ஈரப்பதம் வந்து குறைய தொடங்குவதால் மழையானது உயரம் அதிகரிக்கும் போது குறைகிறது. இந்த கோடு வரைக்கும் என்ன ஆகுதுன்னா அதிக மழை பெய்யுது. அந்த கோட்டை தாண்டிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் குறையுது. ஓகேவா, அதனால என்ன ஆயிடுது, மழை வந்து பெய்யுறது குறையுது. இதுக்கு மேல போக போக குறைஞ்சிருமா மழை. இந்த நிலை வந்து மழையின் தலைகீழ் நிலைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதிகரிச்சுக்கிட்டு வந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் குறையுது அப்படிங்கிறதுனால இது தலைகீழ் நிலை. ஒரு புள்ளியில காற்றுல உள்ள ஈரப்பதத்தின் அளவு குறையும் முன்னர் அங்கு அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறதோ அதனை அதிகபட்ச மழைக்கோடுன்னு சொல்றாங்க. ஸோ எங்க அதிகமா மழை பெய்யுதோ அது அதிகபட்ச கோடு. இந்த நிலையில தான் உயரத்திற்கு ஏற்ப குறைகின்ற மழைப்பொழிவின் தலைகீழ் மாற்றம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் குறையுது இல்லையா, அது வந்து இன்வர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறிப்பிட்ட கால இதுதான் பார்த்தோம், ஐசோஹைட்டல் லைன் மேப்புங்கிறது பார்த்தோம். அடுத்து மேகங்களின் வேறுபட்ட பகுதிகளின் வேறுபட்ட மின்னூட்ட சக்தியால் மின்னல் மற்றும் இடி அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த மின்னல் இடி எதனால ஏற்படுதுன்னா மேகங்களோட வேறுபட்ட பகுதியில் மின்னோட்ட சக்தியால வேற மின்னோட்டம் வந்து ஒன்னா ஜாயின் ஆகும்போது மின்னல் அல்லது இடி வரும். அதே இது மேகத்தோட மேல் பகுதி வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு, அதோட கீழ்ப்பகுதி நெகட்டிவ் சார்ஜா இருக்கும்போது என்ன ஆகுது,
இந்த வேறுபாடு பெரிய அளவில் தோன்றி மின்னல் உருவாகுது. ஓகேவா? ஸோ மேற்பட்ட மேகம் வந்து பாசிட்டிவ் சார்ஜாகவும் கீழ் மட்டத்தில் உள்ள மேகங்கள் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது பாசிட்டிவ் மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல மின்னல் வந்து உருவாகுது. மேகத்திற்கும் புவியின் மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள வேறுபட்ட மின்னூட்டம் காரணமாக தான் மின்னல் உருவாகுது. அந்த வேறுபட்ட மின்னோட்டம் ஒன்று நேர் மின்னோட்டமா ஒன்று எதிர் மின்னோட்டமா இருக்கிறதுனால தான் மின்னல் உருவாகுது. இது இடி வந்து வெப்பமான காற்று விரிவடைந்து சுருங்குவதால் மின்னலுக்கு அப்புறம் தான் இடி. எப்பவுமே வெளிச்சம் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் சவுண்டு வரும். ஸோ மின்னலை தொடர்ந்து இடி வர்றதுக்கு காரணம் என்னன்னா வெப்பமான காற்று வேகமாக விரிஞ்சு சுருங்குறதுனால. ஓகேவா? ஸோ இது கேட்கலாம், இடி எப்படி உருவாகிறது அப்படின்னு கூட. அடுத்து அதிவேக சூறாவளியின் உருவாக்கம். எப்படி ரொம்ப அதிகமான வேகத்தில் சூறாவளி உருவாகுது அப்படின்னா, மிக அதிக நேரம் பெருங்கடல் வெப்ப நீரின் மேல் இருக்கும் அல்லது நெடுந்தொலைவு பயணம் செய்யும் குறைந்த காற்றழுத்த பகுதி. இந்த ஒரு காரணம். ஜெட் காற்றின் உந்துதலால் ஏற்படும் மிக அதிவேக சுழற்சி. ஸோ ஜெட் காற்றுனால ஃபோர்ஸ் பண்ணுறதுனால கூட இந்த மிக அதிவேக சுழற்சி ஏற்படலாம். ஸோ இந்த 2 காரணங்கள்னால தான் அதிவேக சூறாவளிகள் ஏற்படுகின்றன. அடுத்து மண்புழு உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது? அந்த மண்ணை வந்து மறுசுழற்சி செய்யுது. கீழே இருக்க மண்ணை மேலேயும் மேலே இருக்க மண்ணை கீழையும் வந்து கொண்டு வரதுனால அது மண்புழு வந்து உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.